அடைவது சாத்தியமே. என்ன சாத்தியம்? ஒரு வேடன் ஒரு மரத்தில் இருக்கும் ஒரு பறவையை வில்லெடுத்து குறிவைத்து அடிக்கும் பொழுது அந்த மரத்தில் உள்ள இலைகளும் கனிகளும் பூக்களும் கண்ணுக்கு தெரிவதில்லை. தெரிந்தால் பறவை மிஸ் ஆயிடும். அந்த வேடனிடத்தில் அந்த மரத்தில் என்ன மரத்தில் அடிச்ச பறவைய அப்படின்னு கேட்டோட மரம் பேர் சொல்ல தெரியாது. அந்த மரத்தில் என்ன படங்குதுன்னா சொல்ல தெரியாது. ஏன்? அவன் குறிக்கோள் முழுவதும் பறவை மேல் மட்டுமே இருந்தது. உங்க குறிக்கோள் மேல நீங்க கண்ணு வச்சிட்டீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிறை குறைகளை நீங்க பார்க்க கூடாது, பார்க்கவே கூடாது. கந்திருஷ்டி, செய்வன பிரச்சனை, நேரம் சரியில்லை, இதெல்லாம் சொல்லவே கூடாது. குறிக்கோளை ஒருவன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்றால் போகணும். அவன் தொழிலில் ஜெயிக்கணுமா, ஜெயிச்சா தீர வேண்டும். அந்த வைராக்கியம் வர வேண்டும். நீங்கள் எத்தனை டைலர் ஒன்றாலும் எடுத்துங்க, எத்தனை ஓட்டுநர் ஒன்றாலும் எடுத்துங்க, எத்தனை கால் கடுக்க நிற்கும் டிராஃபிக் போலீஸ் ஒன்றாலும் எடுத்துங்க, காலை மூலதனமாக வைத்து வேலை செய்யும் எத்தனை குடும்பங்கள் ஒன்றாலும் எடுத்துங்க, பொருளாதார பிரச்சனை மிக பெரிய அளவில் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். அதனால் அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு உதவி உங்கள் வம்சத்தை காக்கும், டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழியை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. அனைவரும் நலமா? நலம் அறியாவல். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னா, குறிக்கோளை அடைவது சாத்தியமே அப்படின்ற தலைப்பு பார்க்க போறோம். நிறைய பேர் சார் ஏன் சார் கத்தி பேசுறீங்க, ஏன் சார் இவ்வளோ பேசுறீங்கன்னா, நான் சிறு வயது முதலே ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஆக வேண்டும் என்பது கனவு. பல மேடைகளிலே பேசியிருக்கிறேன், பல கட்சி பிரசாரங்களில் பேசியிருக்கேன். என்னுடைய இயல்பு, என்னுடைய நேச்சர். நான் என்ன கத்துறேன், என்ன பேசுறேன்றதுல விட்டுருங்க, என்ன கண்டென்ட்ன்றதை பாருங்க. சரிங்களா? ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, மாஸ்டர் அழகா இருக்காரா, ஹைட்டா இருக்காரா, வெயிட்டா இருக்காரான்றலாம் கேள்வி கிடையாது. நம்மளுக்கு ஃபுட்டு நல்லா இருக்கான்றதை மட்டும் பார்க்கணும். ஏன்னா இது என்னுடைய இயல்பு, என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கடந்து வந்த பாதையோடைய கடினமான சில வெளியே சொல்ல முடியாத சில ஆதங்கங்களை நான் வீடியோ மூலிமா கொடுக்குறேன். மக்கள் பலனடைய வேண்டும், பயனடைய வேண்டும். இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு கார் வச்சுக்கிறீங்க. உங்கள் கார் ஓட்டுறதுக்கு ஒரு 2 பேர் டிரைவர் வராங்க. ஒருத்தர் நல்லா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பர்ஃபெக்டாக ஷேவ் பண்ணி பெல்ட் போட்டு ஷூலாம் போட்டு அப்படியே பார்த்தா நம்ம பழைய படத்தில் சொல்லுவாங்களே, வடிவேலை பார்த்து தக தக தகவன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றீங்க, அந்த மாதிரி ஒருத்தர் டிரைவர். இன்னொருத்தவர் ஒரு அழுக்கு சட்டை அயன் கூட சரியாக பண்ணாதவர் இருக்கார். இந்த அயன் பண்ணாத அழுக்கு சட்டை போட்டிருக்கிறவர் செம்ம டிரைவர், பயங்கரமாக டிரைவிங் பண்ணுவார், நல்ல நாலேஜ் பர்சன், ஒரு நூல் கேப்லாம் வண்டி ஓட்டக்கூடிய திறமையுடைய ஒரு நபர். இன்னொருத்தர் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்லாம் பர்ஃபெக்டாக அயன் பண்ணிக்கிட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்காரு இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா தத்தக்கா புத்தகான்னு எல்போர்டு, அதனால் அவருக்கு வேலை கிடைக்காத போயிடுமோன்றது அவருக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவர் என்ன பண்ணுறாரு, மேலும் மேலும் மெருகூட்டிக்கிறார். யூனிஃபார்ம்லாம் போட்டு அவரே நம்ப வச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு, அவர் மனசை தேத்திக்கிறார் இல்லையா. இப்போ நீங்கள் யாருக்கு வேலை கொடுப்பீங்க? யூனிஃபார்ம்க்கா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அந்த யூனிஃபார்ம் இல்லாத வந்திருக்காரு பேர், அவரை வேலைக்கு எடுத்து கூட நீங்கள் யூனிஃபார்ம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவரை வேலைக்கு எடுக்க மாட்டீங்க. தனக்குன்னு வரும்போது எல்லாமே முடிவுகள் மாறும். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். இங்கே ஒரு ஜோதிடர் பட்டை அடிச்சுட்டு இருக்காரா, ருத்ராட்சம் போட்டிருக்காரா, மோதிரம் போட்டிருக்காரா, எல்லாம் பார்க்க தெரியாது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. கண்டென்ட் இருக்கா, விஷயம் இருக்கா, அதை மட்டும் பாருங்கள். ஒரு ஓட்டுநருக்கு ஓட்ட தெரியுமா தான் பார்க்கணும். ஓட்டுநர் கரெக்டாக இருக்காரா, ஷூ போட்டிருக்காரு, சரி எல்லாம் போட்டிருக்காரு, வண்டி ஓட்ட தெரியல, வண்டி குத்துருவோமா? அதுதான் ஜோதிடமும் அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா பல வருடங்களாக நம் ஜோதிடர்களை எப்படி பார்த்து விட்டோம் என்றால், பட்டை அடிச்சிருக்கணும், மாலை போட்டிருக்கணும், ருத்ராட்சம் போட்டிருக்கணும், 10 விரலில் 10 மோதிரம் போட்டிருக்கணும்னு பார்த்துட்டோம். ஆனால் ஜோதிடத்தில் பலன் சொல்ல தெரியுமான்னு பார்க்காத விட்டுட்டோம். நம்மளுக்கு வேஷம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம், நம்மளுக்கு மக்களுடைய குறை தான் முக்கியம், பிரச்சனை தான் முக்கியம். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம், அதிலிருந்து தீர்வுகளை எடுக்கிறோம், எசன்ஸை எடுக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, குறிக்கோளை அடைவது சாத்தியமே. என்ன சாத்தியம்? ஒரு வேடன் ஒரு மரத்தில் இருக்கும் ஒரு பறவையை வில்லெடுத்து
குறி வைத்து அடிக்கும் பொழுது அந்த மரத்தில் உள்ள இலைகளும் கனிகளும் பூக்களும் கண்ணுக்கு தெரிவதில்லை. தெரிந்தால் பறவை மிஸ் ஆயிடும். அந்த வேடனிடத்தில் அந்த மரத்தில் என்ன மரத்தில் அடிச்ச பறவைய அப்படின்னு கேட்டோட மரம் பேர் சொல்ல தெரியாது. அந்த மரத்தில் என்ன படங்குதுன்னா சொல்ல தெரியாது. ஏன்? அவன் குறிக்கோள் முழுவதும் பறவை மேல் மட்டுமே இருந்தது. ஒரு தாயாகப்பட்டவள் தூங்கி கொண்டிருக்கிறார், பக்கத்தில் குழந்தை தூங்குது. அந்த தாயை ஒரு மனிதன் எழுப்பிக் கொண்டே இருக்கிறான், எழும்பல. தன் கணவன் அந்த தன் மனைவியை எழுப்பிக்கிட்டே இருக்காரு, மனைவி அசந்து தூங்குறான். தன் அருகில் தூங்கி கொண்டிருந்த குழந்தை மேல ஒரு சின்ன பூ எடுத்து அப்படி போடுறாரு. தாய் ஒரு செகண்ட்ல எழுந்துக்கிறான். என்ன அதிசயம்! ஏனென்றால் அவள் உறக்கத்திலும் தன் குழந்தையின் நினைவாகவே தூங்குகிறாள். ஒருத்தன் சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக வண்டியில் போகிறார். போகும்போது என்ன சொல்கிறார்? என்ன ரோடு போட்டுக்கிறானுங்க, ரோட் டேக்ஸ் வாங்குறானுங்க, அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர், அங்கங்கே பள்ளம் அப்படின்னு குறை சொல்லிக்கொண்டே போகிறார். அரை மணி நேரத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. வீட்டில் குழந்தை வந்து கீழே வந்துட்டானு. ரோடு தெரியல, பள்ளம் தெரியல, ஸ்பீட் பிரேக்கர் தெரியல, அரசாங்கம் தெரியல. குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வழியில் எந்த ரூட்ல என்ன இருக்குன்னு கண்ணு முன்னு தெரியாத போயிருக்கார். ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, ஃப்ளைட்டு பிடிக்க போறீங்க, டைம் ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்க, இன்னும் ½ அன் ஹவரில் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா போர்டிங் முடிஞ்சிடும். நீங்கள் வேகமாக வண்டியில் போகும்போது குறுக்கில் ஒருத்தன் வந்துட்டான், என்ன பண்ணுவீங்க? இறங்கி சண்டை போட மாட்டீங்க. ஏன்? அவனை மறந்துடுவீங்க. உங்களுடைய நோக்கம் ஏர்போர்ட்டு போகணும். இப்போது ஷாப்பிங்லாம் போயிட்டு அழகாக ஹோட்டலில் சாப்பிட்டு ஃப்ரீயாக வீட்டிலேருந்து, அதாவது ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ அதே ஒரு மனிதன் குறுக்கில் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? இறங்கி அடிக்க போவீங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு தெனாவட்டான திமிரு வரும். எங்கேருந்து வரும்? அப்போது அதே மனிதன் தான் அங்கேயும் வரல. அங்கே ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவோம். இங்கே நம்மளுக்கு அடுத்த வேலை இல்லை. அப்போ ஒரு மனிதன் கோவப்படும் பொழுது கூட அவனுடைய சுயநலம் உங்களுக்கு தெரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்துட்டீங்கன்னா, ஒரு நிறைந்த ஞானி, இறைவனை பற்றியுமே உணர்ந்த ஒருத்தனுக்கு பாம்பு மேலே ஏறி கீழே போனாலும் தெரியாது. அப்போ உங்க குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோள். ஒரு வேடன் ஒரு பறவை மேலே குறி வச்சானா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூவும் கனியும் காயும் தெரியாது. உங்க குறிக்கோள் மேலே நீங்க கண்ணு வச்சுட்டீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிறை குறைகளை நீங்க பார்க்கக்கூடாது, பார்க்கவே கூடாது. கந்திருஷ்டி, செய்வன பிரச்சனை, நேரம் சரியில்லை, இதெல்லாம் சொல்லவே கூடாது. குறிக்கோளை ஒருவன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் உணர்வுக்கான போகணும். அவன் தொழிலில் ஜெயிக்கணுமா, ஜெயிச்சே தீர வேண்டும். அந்த வைராக்கியம் வர வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த குறிக்கோளை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனது சிதறடையுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடியது டிப்ரெஷன், மன ரீதியான குழப்பம், மன ரீதியான அழுத்தம், அடிக்கடிக்கு டவுன் ஆகுறது இல்லையா சார்? இதுக்கு என்ன சார் பண்றது? ஒருவன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு விட்டால் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சில இடத்தில் தோத்து போவது உண்டு. வெற்றி பெற்ற அனைவருமே புத்திசாலி இல்லை, புத்திசாலி அனைவருமே வெற்றி பெறுவதில்லைன்னு ஒரு வரி படிச்சிருப்பீங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மை. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த மன ரீதியா இருக்கக்கூடிய குழப்பத்தில் இருந்து ஒருவன் தெளிவான முடிவு எப்பொழுது எடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றிக்குண்டான பாதையில் பயணிக்கிறான் என்பது உண்மை. இப்பவும் சொல்கிறேன், இந்த மன ரீதியா ஏற்படுகின்ற மன ரீதியான அழுத்த டிப்ரெஷனுக்கு ஆக சிறந்த ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா? காலையே அடிப்படையாக வைத்து தொழில் செய்யும் ஒரு தொழிலாளிக்கு நீங்கள் செய்கின்ற உதவி உங்களுடைய மன ரீதியாக இருக்கக்கூடிய அழுத்தத்தை அடியோடு எடுத்து போட்டுவிடும். ஒரு மரத்தை வெட்டுவதும் வேரோட பிடுங்குவதற்கும் வித்தியாசம் உண்டு. நான் சொல்வது வேரோட பிடுங்குவது. சரி சார், இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அது பார்ட் 2ன்னு போட போறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு மனிதனின் வேலை பல வகைப்பட்டது. ஆனால் காலை மட்டுமே அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய வேலை ஓட்டுநர் வேலை, டெய்லர். இந்த ஓட்டுநர்கள் டெய்லர்கள்லாம் போய் பாருங்க, நின்று கொண்டே வேலை செய்யும் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் போய் பாருங்கள். வீட்டில் எப்பொழுதுமே பொருளாதார பிரச்சனை தலைவிரித்து ஆடும்.
நீங்கள் சொல்லலாம் சார் கார்மெண்ட்ஸில் இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது. கம்பெனி ஓனரை பேசலை, நான் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளியை பற்றி பேசுகிறேன். ஒரு டைலர் ஆகட்டும், ஒரு ஓட்டுநர் ஆகட்டும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காது, பயங்கர விரயமாகும் இல்லையா? அப்போ மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், காதலில் தோத்துட்டீங்க, பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, நண்பர்களால் துரோகங்கள், அண்ணன் தம்பியால் துரோகங்கள், இப்படி எந்த மன ரீதியான எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு டைலருக்கோ இல்லை என்றால் ஹேண்டிகேப்புக்கு பார்த்தீங்கன்னா கையில் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குது, அதுவோ, கால் ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு வீல் சேரோ, இல்லை காலை மூலதனமாக வைத்து வேலை செய்யும் ஓட்டுநருக்கோ ஒரு மல்லிகை சாமான் மாதத்தில் ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கிடைக்குது என்பது இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுடைய கருத்தை பதிவிடுவீர்கள். இதற்கு நான் சாட்சி. நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து சொல்லலை. அனுபவ ரீதியாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் அனுதினமும் கற்றுக்கொள்ளுகின்ற பாடத்தை தான் நீங்கள் ஒவ்வொரு சேனல், ஒவ்வொரு பதிவிலும், ஒவ்வொரு வீடியோவிலும் நான் கொடுத்துட்ருக்கேன். காலை மட்டுமே மூலதனமாக கொண்டு செய்யப்படும் வேலையில் இருக்கக்கூடிய கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாருமே மன ரீதியான பாதிப்பு உள்ளவர்களுக்கு பரிகாரத்தை சொல்லக்கூடிய மனிதர்கள் என்பதுதான் நம்மளுடைய ஆய்வில் கண்டறியப்பட்ட உண்மையான உண்மை, 100% உண்மை. நீங்கள் எத்தனை டைலர் ஒன்றாலும் எடுத்துங்க, எத்தனை ஓட்டுநர் ஒன்றாலும் எடுத்துங்க, எத்தனை கால் கடுக்க நிற்கும் டிராஃபிக் போலீஸ் ஒன்றாலும் எடுத்துங்க, காலை மூலதனமாக வைத்து வேலை செய்யும் எத்தனை குடும்பங்கள் ஒன்றாலும் எடுத்துங்க, பொருளாதார பிரச்சனை மிக பெரிய அளவில் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். அதனால் அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு உதவி உங்கள் வம்சத்தை காக்கும், டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழியை கொடுக்கும். அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், குறிக்கோளை அடைய வேண்டும். நீங்கள் வைக்கின்ற குறிக்கோள் சரியான குறிக்கோளாக இருந்தால் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் மறந்துவிட வேண்டும். மறந்து விட்டால் தான் அது பேர் குறிக்கோள். எல்லா விஷயமும் என் கண்ணுக்கு தெரியுது, என் குறிக்கோளும் கண்ணுக்கு தெரியுதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. குறிக்கோளை அடைய வேண்டும். ஒரு வேடன் ஒரு பறவை மேல் எப்படி குறி வைத்தால் அந்த பறவை மிஸ் ஆகாமல் அடிக்கிறானோ, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய் கனி பூவை மறைக்கிறானோ, அந்த மாதிரி நம்ம குறிக்கோளை வைங்க. எல்லாருமே ஜெயிக்கணும். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். 5 முகம் தோன்றின் அறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் வெஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் இருகால் நினைந்து ஒரு கால் தோன்றும், முருகா முருகா என்று ஓதுர் கண்முன். நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் திருவருளால் அனைவருமே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.